ஆமென். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதீரும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்க பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்க பெற்றவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்க பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்க பெற்றவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்க பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்க பெற்றவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. மகிமையிலே மறைமுறையில் முதலாவது இயேசு உயிர்த்தெழுந்ததை தியானித்து இந்த 10 மணியை நமது திருத்தந்தைகளுக்கு கருத்துக்களுக்காக ஜெபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையை, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்க பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்க பெற்றவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்க பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்க பெற்றவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்க பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்க பெற்றவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்க பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்க பெற்றவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்க பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்க பெற்றவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்க பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்க பெற்றவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்க பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்க பெற்றவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்க பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்க பெற்றவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்க பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்க பெற்றவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்க பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்க பெற்றவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தூய இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். நரக நெருப்பினை மீட்டருளும். என்னுடைய விண்ணுலக பாதையை நடத்தியிருளும். முதிரக்கம் யாருக்கு தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரிந்தருளும். மகிமையிலே மறைமுறையில் இரண்டாவது இயேசுவின் முன்னேற்றத்தை தியானித்து இந்த 10 மணியை நம்பிக்கையுடன் விண்ணக வாழ்வின் தீர்வு கேட்டு ஜெபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, பெயர் தூயதென போற்றப் பெறுக. உம்முடைய ஆட்சி வருக. உம்முடைய திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுக.
பெற்றவனே, என்னுடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவனே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவனே, என்னுடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவனே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவனே, என்னுடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவனே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவனே, என்னுடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவனே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவனே, என்னுடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவனே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவனே, என்னுடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவனே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவனே, என்னுடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவனே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவனே, என்னுடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவனே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவனே, என்னுடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவனே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவனே, என்னுடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவனே. தந்தைக்கு மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், நரகத்தின் பிள்ளைகளை மீட்டருளும், என்னுடைய மின்னுலக பாதையை நடத்தியருளும். முதலிடம் யாருக்கு எனக்கு தேவையோ அவர்களுக்கு சிறப்பாக உதவி புரிந்தருளும். மகிமை நீதி மறைவுகளில் 3வது தூய் ஆவியரின் வருகையை தியானித்து இந்த 10 மணியை நாம் அனைவரும் ஆவியரின் ஒளியையும் அன்பையும் பெற ஜெபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையை முதுமையை தூய்தன போற்று பிறகு முத ஆட்சி வருது, முது திருவுரை விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. அது முடிந்த வரைக்கும் வாழ்க்கை ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்க பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்க பெற்றவரே. அது நிறைந்த வரைக்கும் வாழ்க்கை ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்க பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்க பெற்றவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்க பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்க பெற்றவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்க பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்க பெற்றவரே. நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்க பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்க பெற்றவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்க பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்க பெற்றவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்க பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்க பெற்றவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்க பெற்றவர் நீரே.
உடைய திருவை சித்தனையாகி இயேசு ஆசீர்வதிக்க பெற்றவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்க பெற்றவர் நீர். உடைய திருவை சித்தனையாகி இயேசு ஆசீர்வதிக்க பெற்றவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்க பெற்றவர் நீர். உம்முடைய திருவை சித்தனையாகி இயேசு ஆசீர்வதிக்க பெற்றவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், நரக நெருப்பில் நிகழை மீட்டருளும், என்னுடைய நின்றுள்ள பாதையில் நடத்தியருளும், முதலுக்கும் யாருக்கரிய தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரிந்தருளும். மகிழ்நெறி மகிழ்மகளில் நான்காவது இறையன்னை விண்ணக மன்னக அரசு இறையன்னை முன்னேற்றத்தை தியானித்து இந்த 10 மணி நாம் உன் விண்ணக மகிமையில் பங்கு பெற ஜெபிப்போமாக. எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னி எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையில் எங்களை விடுவித்தருளுமாமே. இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையில் வெற்றி கொள்ளுவாமே. பாவிகிறார் திரைகளுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையில் வெற்றி கொள்ளுவாமே. புனித மரியே இறைவனித்தாயே பாவிகிறார் திரைகளுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையில் வெற்றி கொள்ளுவாமே. தாயே பாவிகிறார் திரைகளுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையில் வேண்டிக் கொள்ளுமாமே. புனித மரியே இறைவனித்தாயே பாவிகிறார் திரைகளுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையில் வேண்டிக் கொள்ளுமாமே. பாவிகிறார் திரைகளுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையில் வேண்டிக் கொள்ளுமாமே. புனித மரியே இறைவனித்தாயே பாவிகிறார் திரைகளுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையில் வேண்டிக் கொள்ளுமாமே. புனித மரியே இறைவனித்தாயே பாவிகிறார் திரைகளுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையில் வேண்டிக் கொள்ளுமாமே. புனித மரியே இறைவனித்தாயே பாவிகிறார் திரைகளுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையில் வேண்டிக் கொள்ளுமாமே. புனித மரியே இறைவனித்தாயே பாவிகிறார் திரைகளுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையில் வேண்டிக் கொள்ளுமாமே. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்று இருப்பதாக ஆமென். இயேசுவே எங்கள் பாவங்களை மன்னித்தருளும், நரக நெருப்பினை மீட்டருளும், என்னுடைய மின்னுள்ள பாதையில் நடத்தியருளும், முதலுக்கும் யாருக்கு தேவையோர்களுக்கு சிறப்பான உதவி புரிந்தருளும். மகிமையை மகிழ்மகிழ் 5வது இறையன்னை விண்ணக மன்னக அரசியாக முடிசூற்றப்பட்டதை தியானித்து இந்த 10 மணியை நாம் அன்னையின் மீது ஆழ்ந்த பக்தி கொள்ள ஜெபிப்போமாக. நாங்கள் மன்னிப்பது போல குற்றங்களை எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையில் எங்களை விடுவித்தருளும். ஆமென்.
தாங்கி பாவியினால் குறைகளுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையில் வேண்டிக் கொள்ளுமாமே. புனித மரியை தாங்கி பாவியினால் குறைகளுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையில் வேண்டிக் கொள்ளுமாமே. புனித மரியை தாங்கி பாவியினால் குறைகளுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையில் வேண்டிக் கொள்ளுமாமே. புனித மரியை தாங்கி பாவியினால் குறைகளுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையில் வேண்டிக் கொள்ளுமாமே. புனித மரியை தாங்கி பாவியினால் குறைகளுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையில் வேண்டிக் கொள்ளுமாமே. புனித மரியை தாங்கி பாவியினால் குறைகளுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையில் வேண்டிக் கொள்ளுமாமே. புனித மரியை தாங்கி பாவியினால் குறைகளுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையில் வேண்டிக் கொள்ளுமாமே. புனித மரியை தாங்கி பாவியினால் குறைகளுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையில் வேண்டிக் கொள்ளுமாமே. புனித மரியை தாங்கி பாவியினால் குறைகளுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையில் வேண்டிக் கொள்ளுமாமே. புனித மரியை தாங்கி பாவியினால் குறைகளுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையில் வேண்டிக் கொள்ளுமாமே. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்று இருப்பதாக ஆமென். நோயின் இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். நரக நெருப்பின் என்னுடைய மின்னுலக பாதையில் நடத்தியதும் முதலுக்கம் யாருக்கு தேவையோடு சிறப்பான உதவிகள். முதன்மை மாணவர்களான புனித மிக்கேலே, மாணவர்களான புனித கபிலேரே, திருப்புதர்களான புனித பேதுருவே, பவுலை, யோவானை, நாங்கள் இத்தனை பாவிகளாக இருந்தாலும் நாங்கள் இப்பொழுது வேண்டிக் கொண்ட இந்த 53 மணி ஒன்றரையும் எங்கள் பொருளையோடு சேர்த்து புனித கன்னிமரியாவை திருப்பாதத்தினை காணிக்கையாக வைத்து மன்றாடுகிறோம். ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளை, ஆண்டவர் இயேசுவின் விண்ணேற்பு பெருவிழாவை கொண்டாடும் நாம் ஆலயத்தில் ஒருமனப்பட்டு பெரும் மகிழ்ச்சியுடன் குழுமியிருக்கும் அனைவருக்கும் எல்லா பெயர்களாலும் மேலான இயேசுவின் பெயரால் அன்பு வாழ்த்துக்கள் உரித்தாக்குக. உயிர்த்த ஆண்டவர் இயேசுவின் 40 நாட்களில் உடனிருப்பு முடிவு பெறும் வேளையில் நம் சீடர்களை அழைத்து தனக்கு பின் தந்தையின் இறையாட்சியை எப்படி தூவிரைக்க வேண்டும், அவர்களின் சாட்சிய வாழ்வு எப்படி இருக்க வேண்டும் என்று அதற்கு துணையாக தூய ஆவியாரின் வல்லமை மிகுந்த ஆற்றலை பெற்றுக்கொண்டு உலகின் கடைசி எல்லை வரை அறிவித்ததை இன்றைய வாசகங்கள் நமக்கு எடுத்துரைக்கின்றன. அண்ணாந்து பார்த்து நின்ற சீடர்கள் விருக்கென்று எழுந்து நிறைவாழ்வை இவ்வுலகில் முன்னிறுத்தி உலக மாந்தர்கள் அனைவரையும் இயேசுவின் அன்பு சீடர்களாய் மாற்றியது போல நாமும் இயேசுவின் ஆற்றலாய் இத்தகைய நற்செயல்களை செய்திட, அதனால் நாம் எதிர்நோக்கும் சவால்களை வெற்றி கொள்ள இறையிறக்கத்தின் திருமுகமாய் இயேசுவின் அருளை பெற வேண்டி இன்றைய திருப்பலி கொண்டாட்டங்களில் தந்தையிடம் மன்றாடுவோம்.
வாருங்களே பலியிடும் கலந்திடவே குருகுலமே வாருங்களே இறையருளினை பகிர்ந்திடவே நடந்தவனும் இயேசுவே காற்றை கழித்தவனும் இயேசுவே கடற்கரை தீபமும் நம் இயேசுவே நம்மையும் அழைக்கின்றார் கடலில் நடந்தவனும் இயேசுவே காற்றை கழித்தவனும் இயேசுவே கடற்கரை தீபமும் நம் இயேசுவே நம்மையும் அழைக்கின்றார் கல்வாரி பலியினில் கருணை தொடர்பினில் மீட்பினில் இணைந்திடுவோம் கல்வாரி பலியினில் கருணை தொடர்பினில் மீட்பினில் இணைந்திடுவோம் இறைகுலமே வாருங்களே பலியினில் கலந்திடவே குருகுலமே வாருங்களே இறையருளினை பகிர்ந்திடவே தந்தை மகன் தூயாவின் பெயராலே கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் விண்ணேற்றத்தை இன்று திருவிழாவாக திரு அவை கொண்டாடுகிறது. மீட்பின் மறை நிகழ்வாக, மகிழ்ச்சியின் மறை உண்மையாக திரு அவை நம்புவது இயேசுவின் விண்ணேற்றம். உயிர்த்த கிறிஸ்து 40 நாட்கள் இந்த மண்ணிலே தங்கியிருந்தார். தன் சீடர்களுக்கு அவ்வப்போது போதித்து காட்சி கொடுத்து அவர்களை விசுவாசத்தில் உறுதிப்படுத்தினார். 40வது நாள் விண்ணேறி தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கிறார் என்று திரு அவை நம்புகிறது. நமது விசுவாசம் மண்ணிலிருந்து வந்த மனிதன் மண்ணுக்கு செல்வது எப்படி இயற்கையோ அப்படி விண்ணிலிருந்து வந்த கிறிஸ்து விண்ணுக்கு செல்வது இயற்கை. விண்ணேறி செல்லுகிற கிறிஸ்துவின் மீது கண்களை பதிய வைப்போம். கிறிஸ்து விட்டு சென்ற பணியை தொடர்ந்து ஆற்ற வரம் வேண்டுவோம். முதல் வாசகத்திலே வானதூதர்கள் கல்லியர்களை சொல்லுகிறார்கள், நீங்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டு நிற்காதீர்கள், உங்கள் பணிக்கு செல்லுங்கள். இந்த இயேசு எப்படி விண்ணேறி சென்றாரோ அப்படி மீண்டும் வருவார் என்று எடுத்துக் கூறுகிறார். கிறிஸ்து மீண்டும் வருவார் என்ற நம்பிக்கையில் தொடர்ந்து நாம் வாழ்வோம். தூய மறை நிகழ்வுகளை தகுதியோடு கொண்டாட நம்மை தயார் செய்வோம்.
எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. மன்றாடுவோமாக. என்றும் வாழும் இல்லாமல் இறைவா, உன் திருமகன் கிறிஸ்துவின் நேற்றும் எங்களுக்கு முன்னடையாளமாயிருக்கின்றது. தலையாகி அவர் பெற்ற மாட்சிக்கு அவரது உடலாகி நாங்களும் அழைக்கப்பட்டுள்ளோம் என்னும் எதிர்நோக்கை எங்களுக்கு தருவனவாக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. இயேசு துன்புற்று இறந்த பின் 40 நாட்களாக சீடர்களுக்கு தோன்றி இறையாட்சியை பற்றி கற்பித்தார். சான்றுகள் மூலம் நாம் உயிரோடு இருப்பதை காண்பித்தார். உலகின் கடை எல்லை வரைக்கும் எனக்கு சாட்சியாக இருங்கள் என்று பணிந்தார். அவர்கள் கண்முன்னே விண்ணகம் சென்றார். அண்ணாந்து வானத்தை பார்த்தவர்களை துணிந்து உலகத்தை பாருங்கள், இறையாட்சி அறிவிங்கள் என்று அழைக்கும் இந்த முதல் வாசகத்திற்கு செவி மடுப்போம். முதல் வாசகம். எங்கள் கண்கள் முன்பாக இயேசு மேலே எடுத்துக்கொள்ளப்பட்டார். திருத்துதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 1 முதல் 11 முடிய. தியோப்பில் அவர்களே,
இயேசு தாம் தெரிந்து கொண்ட திருத்துதர்களுக்கு அவர்கள் தூய ஆவியின் துணையோடு செய்ய வேண்டியவற்றை குறித்து அறிவுறுத்தியதின்படி விண்ணேற்றம் அடைந்தார். விண்ணேற்றம் அடைந்த நாள் வரை அவர் செய்தவை கற்பித்தவை யாவற்றையும் குறித்து எனது முதல் நூலில் நான் எழுதினேன். இயேசு துன்புற்று இறந்த பின்பு 40 நாட்களாக அவர்களுக்கு தோன்றி இறை ஆட்சியை பற்றி கற்பித்தார். பல தெளிவான சான்றுகளால் நாம் உயிரோடு இருப்பதை காண்பித்தார். அவர்களோடு சேர்ந்து உண்ணும்போது அவர்களிடம், நீங்கள் எருசலேமை விட்டு நீங்க வேண்டாம், என்னிடமிருந்து கேட்டறிந்த தந்தையின் வாக்குறுதி நிறைவேற காத்திருங்கள். யோவான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தார், நீங்களோ இன்னும் சில நாட்களில் தூய ஆவியால் திருமுழுக்கு பெறுவீர்கள் என்று கூறினார். பின்பு அங்கே கூடியிருந்தவர்கள் அவர்களிடம், ஆண்டவரை, இஸ்ராயலுக்கு ஆட்சி உரிமையை மீண்டும் பெற்றுத்தரும் காலம் இதுதானோ என்று கேட்டார்கள். அதற்கு அவர், என் தந்தை தம் அதிகாரத்தால் குறித்து வைத்துள்ள நேரங்களையும் காலங்களையும் அறிவது உங்களுக்கு உரியது அல்ல. ஆனால் தூய ஆவி உங்களிடம் வரும்போது நீங்கள் கடவுளது வல்லமையை பெற்று எருசலேமிலும் யூதேயா சமாரியா முழுவதிலும் உலகின் கரை எல்லை வரைக்கும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். இவற்றை சொன்ன பின்பு அவர்கள் கண்கள் முன்பாக அவர் மேலே எடுத்துக் கொள்ளப்பட்டார். மேகம் ஒன்று அவரை எடுத்துச் சென்று அவர்கள் பார்வையிலிருந்து மறைத்து விட்டது. அவர் செல்லும் போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டே இருந்தார்கள். அப்பொழுது வெண்ணுடை அணிந்த இருவர் தோன்றி, கலிலேயரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டே நிற்கின்றீர்கள்? இந்த இயேசு உங்களிடமிருந்து விண்ணேற்றம் அடைந்ததை கண்டீர்கள் அல்லவா? அவ்வாறே அவர் மீண்டும் வருவார் என்றனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. எக்காலம் முழங்கிடவே உயரை ஏறுகின்றார் ஆண்டவர். எக்காலம் முழங்கிடவே உயரை ஏறுகின்றார் ஆண்டவர். எக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர். எக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர். எக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர். மக்களினங்களே, களிப்புடன் கை கொட்டுங்கள், ஆர்ப்பரித்து கடவுளை புகழ்ந்து பாடுங்கள். ஏனெனில் உன்னதராகிய ஆண்டவர் அஞ்சுதற்கு உரியவர். உலகனைத்தையும் ஆளும் அமைந்த அவரே. எக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர். எக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர். ஆரவார ஒளியினை பவனி செல்கின்றார் கடவுள். ஏக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர். பாடுங்கள், புகழ் பாடுங்கள், பாடுங்கள், நம் அரசருக்கு புகழ் பாடுங்கள்.
எக்காலம் உலகிடவே உயரே எழுகின்றார் ஆண்டவர். எக்காலம் உலகிடவே உயரே எழுகின்றார் ஆண்டவர். ஏனெனில் கடவுளே அனைத்து உலகின் வைந்த அருட்பா தொடுத்து புகழ் பாடுங்கள். கடவுள் பிற இனத்தார் மீது ஆட்சி செய்கின்றார். அவர் தம் திரு அரியணையில் வீற்றிருக்கின்றார். அவர் தம் திரு அரியணையில் வீற்றிருக்கின்றார். எக்காலம் உலகிடவே உயரே எழுகின்றார் ஆண்டவர். எக்காலம் உலகிடவே உயரே எழுகின்றார் ஆண்டவர். இரண்டாம் வாசகம் முன்னுரை. கடவுள் வல்லமை மிக்க தம் ஆற்றலை கிறிஸ்துவிடம் செயற்படுத்தி இறந்த அவரை உயிர்த்தெழ செய்து விண்ணுலகில் தமது வலப்பக்கத்தில் அமர்த்தினார். அதன் மூலம் அனைவருக்கும் மேலாகவும் அவரை உயர்த்தினார். வேறு எப்பேருக்கும் மேலாகவும் அவரை உயர்த்தினார். அனைவரையும் கிறிஸ்துவுக்கு அடிபணிய செய்து அனைத்திற்கும் மேலாக அவரை திருச்சபைக்கு தலையாக தந்தளினார். இவர்களை உணர்ந்து கொள்ள ஞானமும் வெளிப்பாடும் தரும் தூய ஆவியை உங்களுக்கு அருள்வாராக என்ற இந்த இரண்டாம் வாசகத்திற்கு அன்புடன் செவி மடுப்போம். அவரை விண்ணுலகில் தமது வலப்பக்கத்தில் அமர்த்தினார். திருத்துதர் பவுல் எபேசியர் எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1:17-23 முடிய இறைவார்த்தைகள். சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் மாட்சிமிகு தந்தையுமானவர் அவரை முழுமையாக நீங்கள் அறிந்து கொள்ளுமாறு ஞானமும் வெளிப்பாடும் தரும் தூய ஆவியை உங்களுக்கு அருள்வாராக. கடவுளுடைய அழைப்பு உங்களுக்கு எத்தகைய எதிர்நோக்கை தந்துள்ளது என்றும் இறை மக்களுக்கு அவர் அளிக்கும் உரிமை பேறு எத்துணை மாட்சிமை மிக்கது என்றும் அவர் மீது நம்பிக்கை கொள்பவர்களாகிய நம்மிடம் செயலாற்றுகிற அவரது வல்லமை எத்துணை ஒப்புயர்வற்றது மேலானது என்றும் நீங்கள் அறியுமாறு உங்கள் அகக்கண்கள் ஒளியூட்ட பெறுவனவாக. கடவுள் வலிமை மிக்க தம் ஆற்றலை கிறிஸ்துவிடம் செயல்படுத்தி இறந்த அவரை உயிர்த்தெழ செய்து விண்ணுலகில் தமது வலப்பக்கத்தில் அமர்த்தினார். அதன் மூலம் ஆட்சியாளர், அதிகாரம் கொண்டோர், வல்லமையுடையோர், தலைமை தாங்குவோர் ஆகிய அனைவருக்கும் மேலாகவும் அவரை உயர்த்தினார். இவ்வுலகில் மட்டுமல்ல, வரும் உலகிலும் வேறு எப்பெயர் கொண்டோருக்கும் மேலாகவும் அவரை உயர்த்தினார். அனைவரையும் கிறிஸ்துவுக்கு அடிபணிய செய்து அனைத்துக்கும் மேலாக அவரை திருச்சபைக்கு தலையாக தந்தருளினார். திருச்சபையே அவரது உடல், எங்கும் எல்லாவற்றையும் நிரப்புகின்ற அவரால் அது நிறைவு பெறுகின்றது. ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. Alleluia,
அல்லேலூயா 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 அல்லேலூயா. நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள். இதோ உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களுடன் இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களிடம், மெசியா துன்புற்று இறந்து 3ஆம் நாள் உயிர்த்தெழ வேண்டும் என்றும் பாவ மன்னிப்பு பெற மனம் மாறுங்கள் என எருசலேம் தொடங்கி அனைத்து நாடுகளிலும் அவருடைய பெயரால் பறைசாற்றப்பட வேண்டும் என்றும் எழுதியுள்ளது. இவற்றுக்கு நீங்களே சாட்சிகள். இதோ என் தந்தை வாக்களித்த வல்லமையை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்கள் உன்னதத்திலிருந்து வரும் வல்லமையால் ஆட்கொள்ளப்படும் வரை இந்நகரத்திலேயே இருங்கள் என்றார். பின்பு இயேசு பெத்தனியா வரை அவர்களை அழைத்து சென்று தம் கைகளை உயர்த்தி அவர்களுக்கு ஆசி வழங்கினார். அவர்களுக்கு ஆசி வழங்கிக் கொண்டிருக்கிற பொழுதே அவர் அவர்களிடம் இருந்து பிரிந்து விண்ணேற்றம் அடைந்தார். அவர்கள் அவரை வணங்கிவிட்டு பெரும் மகிழ்ச்சியோடு எருசலேம் திரும்பினார்கள். அவர்கள் கோவிலில் எப்போதும் கடவுளை போற்றியவாறு இருந்தார்கள். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. நீங்கள் போய் எல்லா இனத்தாரையும் என் சீடராக்குங்கள். உலகம் முடியும் வரை நான் உங்களோடு இருக்கிறேன். கிறிஸ்தேசுவுக்குள் அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் இயேசுவின் விண்ணேற்ற பெருவிழா நமக்கு உணர்த்துகிற மிக முக்கியமான செய்தி இதுதான். இயேசுவின் உடனிருப்போடு நாம் அவருக்கு சான்று பகர வேண்டும். Praise the Lord. Praise the Lord. 40 நாட்கள் இயேசு இந்த உயிர்த்த கிறிஸ்து மண்ணில் தங்கி இருந்தார். தன் சீடர்களுக்கு அவ்வப்போது காட்சி கொடுத்துக் கொண்டே இருந்தார். அவர்களை விசுவாசத்தில் தேற்றினார். இறுதியாக 40வது நாள் விண்ணகம் ஏறி செல்லுகிறார். இயேசுவின் இந்த விண்ணேற்ற பெருவிழா நமக்கு தருகிற செய்தி மிக முக்கியமானது. இயேசு கிறிஸ்துவின் அவருடைய பணி வாழ்வை, அவருடைய நற்செய்தி வாழ்வை இந்த மண்ணிலே தொடர்கிறோம். நீங்கள் என் சாட்சிகள். அதுதான் இயேசு சொல்லுகிற முதல் கருத்து. இரண்டாவது, நீங்கள் சாட்சிகளாக வாழ்வதற்கு நீங்கள் தயங்காதீர்கள், நான் உங்களோடு இருக்கிறேன். இதுதான் நற்செய்தி நமக்கு சொல்லப்படுகிறது. பிரியமான சகோதரரை, இயேசு கிறிஸ்துவின் வாழ்வு 33 ஆண்டுகள் இயேசு இந்த மண்ணிலே இருக்கிறார். 3 ஆண்டுகள் போதிக்கிற பணியை செய்கிறார். அந்த 3 ஆண்டுகளில் நற்செய்தியை அறிவித்து நற்செய்தியின் விழுமங்களை, மதிப்பீடுகளை இந்த மண்ணிற்கு கொடுத்து கடவுள் விண்ணகம் சென்றிருக்கிறார். இதற்காக அதை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு வயதான பெரியவர்
சாகும் தருவாயில் இருக்கிறார். சாகும் தருவாயில் பெட்டில் படுத்திருக்கிறார், மூச்சு விட்டுட்டு இருக்கிறார். அவரை பார்ப்பதற்காக உறவினர்களாக வந்து பார்த்து கொண்டிருக்கிறார். அப்போ திடீர்னு அவரு என் பெரிய பையன் எங்க என்று கேட்கிறார். அப்போ பெரிய பையன் தான்ப்பா, நான் உங்க கால் மாதிரி தான் நிற்கிறேன், கவலைப்படாதீங்க என்று சொல்றான். அப்புறம் என்னோட நடு பையன் எங்க, இப்போ உங்க பக்கம் தான் நிற்கிறேன்பா, கவலைப்படாதீங்கப்பா, நான் உங்க பத்திரமா பார்த்துக்கிறேன். அப்படியா சரி, என்னோட சின்ன பையன் எங்க, இளைய மகன் எங்க? இளைய மகன் சொல்றான், அதான் அவன் தடமாட்டு தான் நிற்கிறேன், நீங்க கவலைப்படாது, நான் பார்த்துக்கிறேன். அப்ப அந்த பெரியவர் சொன்னாரா, ஏன்னா ஒருத்தன் தடமாட்டில், ஒருத்தன் கால் மாட்டில், ஒருத்தன் பக்கத்தில் நின்றுக்கிறீங்களே, நான் பார்த்து வச்சிருக்கிற அந்த பெட்டி கடை என்னடா ஆச்சு, போய் அந்த வியாபாரத்தை பாருங்களா என்று சொன்னார். அவர் ஒரு பெட்டி கடை வச்சுட்டு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறார். நீங்க எல்லாரும் என் கூடயே சுத்திட்டு இருந்தீங்கன்னா அந்த பெட்டி கடை யார் பார்க்கறது, அந்த வியாபாரத்தை போய் யாரோ ஒருத்தன் பாருங்களா என்று சொன்னாராம். கேட்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் இதற்கு மிக முக்கியமான பணி இருக்கிறது. குடும்பத்துல ஒவ்வொருத்தரும் பெரியவர்கள் முக்கியமாக என்னுடைய பிள்ளை குடும்பத்தின் பாரம்பரியத்தை காப்பாற்ற வேண்டும், குடும்பத்தின் பெருமையை காப்பாற்ற வேண்டும். ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவார்கள், லெகசி என்று. குடும்பத்தின் பெருமையை காப்பாற்ற வேண்டும். அல்லது என்னை விட அதிகமாக அவன் படித்து, என்னை விட அதிகமாக சம்பாதித்து, என்னை விட அதிகமாக இந்த சமூகத்திலே நல்ல நிலையில் இருக்க வேண்டும் என்றுதான் நானும் நினைப்பார். இயேசு கிறிஸ்து தான் நினைச்சார், என்னுடைய பணியை நீங்கள் செய்ய, அவருடைய பணியை செய்வதுதான் அவருக்கு நாம் காட்டுகிற இந்த விண்ணேற்பு நாளிலே ஒரு மிக முக்கியமான செய்தியாகும். பிரியமானவர்களே, இயேசுவின் பணி அவ்வளவு எளிதான பணி அல்ல. உங்களுக்கு விண்ணிலிருந்து மண்ணிற்கு வருகிறார். கடவுளுக்கு இணையாக இருக்க வேண்டிய நிலையை விடாமல் பிடித்துக் கொண்டிருக்க வேண்டியது ஒன்றாக கருதாமல் மண்ணிற்கு வருகிறார். ஏழையாக அவதரிக்கிறார். நம்மில் ஒருவராக பாவம் தவிர மற்ற எல்லாவற்றிலும் நம்மை போல வாழ்கிறார். அப்படிதானே? நம்மை போல வாழ்கிறார். 3 ஆண்டுகள் இரவும் பகலும் அயராது ஓடி உழைத்து நற்செய்தியை பரப்புகிறார். கிறிஸ்துவ விழுமியங்களை பரப்புகிறார். தன் பணி வாழ்வை தொடர்வதற்காக சீடர்களை ஏற்படுத்துகிறார், திருத்தூதர்களை ஏற்படுத்துகிறார். பணிவாழ்வின் உச்சமாக தன் உயிரையும் இந்த மண்ணிற்காக கொடுக்கிறார், உயிர் தெழுகிறார். இதெல்லாம் அவர் இந்த மண்ணிற்கு, இந்த மண்ணில் கிறிஸ்துவத்தை, கிறிஸ்துவ விழுமியங்களை, கிறிஸ்துவ மதிப்பீடுகளை விதைப்பதற்காக செய்யப்பட்டது. இது வீணாய் போய்விடக் கூடாது. இதை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்வது யார்? அடுத்தவர்களுக்கு எடுத்து செல்வது ஒவ்வொருவரும் அந்த சாட்சிகளாக மாறும். ஒவ்வொருவரும் நாம் அந்த விழுமியங்களை வாழ்கிற பொழுது சாட்சிகளாக மாறுவோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய கட்டளை இதுதான். கடைசியாக ஆண்டவர் கொடுத்த கட்டளை, நீங்கள் போய் எல்லா இனத்தாரையும் என் சீடராக்குங்கள், நீங்கள் என் சாட்சி. அவருக்கு சாட்சிகளாக இயேசு கிறிஸ்து விண்ணகம் சென்று விட்டார். அந்த இயேசுவை பிரதிபலிக்கிற பிம்பங்களாக, அவரது கரங்களாக, அவரது கால்களாக, அவரது இதயங்களாக நாம் ஒவ்வொருவரும் செயல்பட வேண்டும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. பிரியமானவர்களே, இந்த பணி, கிறிஸ்துவ விசுவாசத்தை ஏற்றுக்கொள்ளுகிற பணி, கிறிஸ்துவ விசுவாசத்தை அடுத்தவர்களுக்கு கொடுக்கிற பணி நம்மேல் விழுந்த கடமை. பவுலடிகளார் சொல்லுவார், நற்செய்தியை அறிவிப்பது என்மேல் சுமத்தப்பட்ட கடமையாக இருக்கிறது. நற்செய்தி அறிவிக்காவிடில் எனக்கு ஐயோ கேடு என்று சொல்வார். இதை அடுத்த தலைமுறைக்கும் நான் விட்டு செல்ல வேண்டும். நான் முன்னாடியே ஒரு முறை சொல்லி இருக்கிறேன், பெரியவர்கள் எல்லாம் விசுவாசத்தை, நம்பிக்கையை, இந்த கோவில் காரியங்களை பெரியவர்களிடம் நாம் நம்முடைய முன்னோர்களிலிருந்து கற்றுக்கொண்டோம். அப்படிதானே? தலைமுறை தலைமுறையாக நாம் நம்முடைய பெற்றோர்களிடமிருந்து, நம்முடைய பெரியவர்களிடமிருந்து, தாத்தா பாட்டியிடமிருந்து அந்த விசுவாசத்தை கற்றுக்கொண்டோம். நம்மோடு முடித்து போகக்கூடாது, நம்மோடு முடித்து போகக்கூடாது. அந்த செயின் பிரேக் ஆகக்கூடாது.
அது தொடர்ந்து போய்கொண்டே இருக்க வேண்டும். தொடர்ந்து போய்கொண்டிருக்க வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? அதை அடுத்த தலைமுறைக்கு நாம் விட்டு செல்ல வேண்டும். அடுத்த தலைமுறைக்கும் விட்டு செல்ல வேண்டும். அந்தோனி தீமனோ என்கிற ஒரு அறிஞர் ஒரு சின்ன கதை சொல்வார். அதோடு நான் நிறைவு செய்கிறேன். இயேசு கிறிஸ்து விண்ணகம் சென்ற அந்த முதல் நாளிலே ராயப்பரை பார்க்கிறார். அங்கே வானதூதர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. வானதூதர்கள் வந்து இயேசுவை கேட்கிறாங்க, 40 நாள் தான் ஆச்சு நீங்க உயிர்த்தெழுந்து அதுக்குள்ள மேல வந்துட்டீங்களே, உங்களுடைய பணியை யார் செய்வார்கள் என்று சொல்றார். அப்போ இயேசு சொல்றாரு, நான் ஒரு 11 பேரை தேர்ந்தெடுத்திருக்கிறேன் திருத்தூதர்கள், அவர்கள் அந்த பணியை பார்த்துக்குவாங்க. அதனால் என்னுடைய வேலை முடிந்து விட்டது. நான் அவர்களுக்கு உதவி செய்வது மேலிருந்து உதவி செய்வேன். என்னுடைய பணியை அந்த 11 பேரும் செய்வார்கள் என்று சொன்னார். அப்போது வானதூதர்கள் சிரிக்கிறாங்க. என்னது அந்த 11 பேர் செய்வாங்க? அவங்களாம் யாரும் உங்களுக்கு தெரியுதானே? ஒருத்தர் மறுதளிச்சுட்டு போனாரு, ஒருத்தர் உங்களை காட்டி கொடுத்துட்டாரு. நீங்க பாடுபடும் போது ஒருத்தருமே இல்லை. அவங்களாம் படிக்காதவங்க, அவங்களுக்கு என்னமே தெரியாது. எப்படி அவங்கள நம்பி விட்டுட்டு வந்துக்கிறீங்க? அப்ப இயேசு சொல்றாங்க, எனக்கு வேற வழியே கிடையாது. நான் அவங்கள தான் நம்பி இருக்கிறேன். நான் அவர்களை தான் நம்பி இருக்கிறேன். எனக்கு வேற வழி இல்லை என்று சொன்னார். அதே மாதிரி அந்த 11 நபர்களை திருத்தூதர்களை பின்னாடி ஒருத்தர் மத்தியா சேர்க்கப்பட்டார். 12 அந்த எண்ணிக்கைக்காக அவர்கள் தான் திரு அவையை கட்டி காத்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்து இன்று ஆலமரம் போல வளர்த்து விண்ணகத்திலிருந்த கிறிஸ்து நம்மை தான் நம்பி இருக்கிறார். நீங்கள் என் சாட்சி. விண்ணகம் சென்றிருக்கிற கிறிஸ்துவுக்கு, அவருடைய பாடுகளுக்கு, அவருடைய உயிர்ப்புக்கு, அவருடைய பிறப்புக்கு, அவருடைய வார்த்தைகளுக்கு நாம் சாட்சி. அதை நமது வாழ்வால், சொல்லால், செயலால் அடுத்த தலைமுறைக்கும் இந்த விசுவாசத்தை கடத்தி செல்ல வேண்டும். விண்ணில் இருக்கிற கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிற 2 வாக்குறுதிகள். நீங்கள் தூய ஆவியை பெற்றுக் கொள்வீர்கள். 2வது வாக்குறுதி, நான் உங்களோடு இருக்கிறேன். எல்லோரும் தூய ஆவியை பெற்றிருக்கிறோம் உறுதி புஸ்தகம் வழியா. அடுத்த வாரம் பெந்தெகோஸ்தே நாளிலே அந்த பரிசுத்த ஆவியை அனைவரும் பெற்றுக் கொள்ளலாம். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு இயேசுவின் உடனிருப்போடு, நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற இயேசுவின் உடனிருப்போடு நாம் இயேசுவுக்கு சான்று பகர வேண்டும். இயேசு கிறிஸ்து நம்ம வழியாக, நம் ஒவ்வொருவரின் வழியாக, நம் குடும்பங்களில், நாம் வேலை செய்கிற இடங்களில், நம் ஒவ்வொருவரும் பேசுகிற பேச்சுகளில், வார்த்தைகளில் கிறிஸ்து வெளிப்பட வேண்டும். கிறிஸ்துவும் வெளிப்பட வேண்டும். அவருக்கு என்றும் சாட்சிகளாக வாழ தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமாம் என்று விசுவாசத்தை அறிக்கிறேன். மனிதரான
இயேசுவின் முன்னேற்றம் நமக்கெல்லாம் ஒரு முன்னுதாரணம், முன் அடையாளம். இயேசு விண்ணகம் சென்றது போல அவர் மீது நம்பிக்கை வைக்கிற நாம் ஒவ்வொருவரும் இந்த உலக வாழ்விலிருந்து விண்ணகம் செல்ல போகிறோம் என்கிற நம்பிக்கையை நமக்கு தருகிறது. அதே நம்பிக்கையோடு விண்ணில் இருக்கிற கிறிஸ்துவின் மீது மனதை பதிய வைத்து அவருக்கு சாட்சியாக வாழ வரம் வேண்டி மன்றாடுவோம். ஆண்டவரின் விண்ணேற்பு பெருவிழாவை கொண்டாடுகின்ற இந்நாளில் இவற்றுக்கு நீங்கள் சாட்சிகள் என்று சீடர்களுக்கு பணிக்கப்பட்ட கடமையை நினைவு கூறுகின்றோம். இறை மக்களாகிய நாங்கள் யாவரும் உலகின் எல்லா திசைகளிலும் உம்முடைய உயிருள்ள சாட்சிகளாக விளங்கவும் எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ மற்றும் திரு அவை தலைவர்கள் அனைவரும் சாட்சிய வாழ்வில் நாங்கள் நிலைத்திருக்க எங்களை துடிப்புடன் வழிநடத்திட வேண்டும் என்றும் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அவர்கள் கண்கள் முன்பாக மேலே எடுத்துக் கொள்ளப்பட்ட ஆண்டவரை அண்ணாந்து பார்த்து கொண்டிருந்த சீடர்களை போன்று நாங்களும் எங்கள் கண்களை உம்மை நோக்கி உயர்த்துகிறோம். தந்தையின் வலப்புறம் வீற்றிருந்து ஆட்சி செய்கின்ற நீர் உலகிற்கு அமைதி அருளவும் போர், கலவரம், வன்முறை, தீவிரவாதம் ஆகிய கொடுமைகளிலிருந்து மானுடத்தை மீட்கவும் அமைதிக்காக உழைக்கும் நல் மனதினை நாடாளும் தலைவர்களுக்கு நல்கிடவும் வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். கடவுளுடைய இல்லத்தின் மீது அதிகாரம் பெற்ற பெரிய குருவாக விண்ணகம் நுழைந்து விண்ணக வாயிலை திறந்து வைத்துள்ள இறைமகனே, இறைமக்கள் அனைவரும் மனுலக தேவைகளில் புதையுண்டு போகாமல் விண்ணுலகு சார்ந்தவற்றை நாடுகின்ற ஊக்கம் நிறைந்த எதிர்நோக்கின் பயணிகளாக விளங்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நமக்கு வாக்களித்தவர் நம்பிக்கைக்குரியவர், உறுதியான நம்பிக்கையோடு அவரை அணுகி செல்வோமாக என்கிற திருமுக வரிகளில் நம்பிக்கை கொண்டவர்களாய் உம்மை அணுகி வருகிறோம். இங்கே கூடியுள்ள நாங்கள் அனைவரும் குறைகள் யாவும் நீங்க பெற்ற நிறைவாழ்வை பெற்றிட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம்ம ஒவ்வொருவரும் நம்ம தனிப்பட்ட விண்ணப்பங்களுக்காக மன்றாடுவோம். வேளா படைத்து நேசித்து நடத்துகிற ஆண்டவரே, மதரிலும் வல்லமையின் நம்பிக்கை வைத்து விலைகளாக நாங்கள் இந்த பாதத்தில் எடுத்து வைத்திருக்கிற ஜபங்களையும் வேண்டுதல்களையும் கண்ணோக்கி பார். சித்தத்தின்படி எமதை கரப்பிடித்து வழிநடத்தியது எம்மோடு இருந்தது தூயாமீன் வல்லமையால் என்றும் உமக்கு சாட்சிகளாக விளங்க அருள் தருகிறார்கள். எங்கள் ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக ஒரு மன்றாடுகிறோம். வாழ்வை மரியாய் தந்தை
தருவாய் நீ. வாழும் வாழ்வை பலியாய் தந்தே பரவி தருவாய் நீ. போதும் நெஞ்ச பரவி தந்து பொறுத்து கொள்வாய் நீ. போதும் நெஞ்ச பரவி தந்து பொறுத்து கொள்வாய் நீ. என் அன்பு தேவனும் நீ, என் வாழ்வில் ஜீவனும் நீ. என் அன்பு தேவனும் நீ, என் வாழ்வில் ஜீவனும் நீ. வாழ்வில் ஜீவனும் நீ. காணிக்கை தரும் நேரம் கடவுளே உன் திருமுன்னே அன்பிற்கும் பலியாக அள்ளித்தரும் நேரம். பாந்த சகோதரமே, என்னுடையதும் உங்களதுமான இப்படி எல்லாம் வளர்த்ததை ஆக்கிரிகளுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, உம் திருமகனின் வணக்கத்துக்குரிய விண்ணேற்றத்தை முன்னிட்டு நாங்கள் ஒரு திருமண் கொண்டு வந்திருக்கிற காணிக்கையை ஏற்றருளும். இவ்வாறு புனிதமிக்க பரிமாற்றத்தினால் நாங்கள் விண்ணகத்துக்கு உரியவற்றை ஏடாடு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாட்சியின் மண்ணு பாவத்தின் மீதும் சாவின் மீதும் வெற்றி கொண்டவர். வான தூதர் வியப்புற இன்று வானங்களின் உச்சிக்கு ஏறி சென்றார். கடவுளையும் மனிதரையும் இணைப்பவரும் உலகிற்கு தீர்ப்பிடுகின்றவரும் அவரே. இவ்வாறு அவர் சென்றது எங்கள் தாழ்நிலையிலிருந்து விலகிக் கொள்வதற்காக அன்று, மாறாக எங்கள் தலைவரும் முதல்வருமாகிய அவர் முன் சென்ற இடத்திற்கு நாங்களும் அவரை பின்தள்ளுவோம் என்ற நம்பிக்கையை தருவது. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்கு அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது ஆட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா.
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் முற்று. ஆகவே உடைய தூய ஆவியை பொழுது காணிக்கையை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாம்: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உன் திருமண் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்களாகிய லாரன்ஸ் பயஸ், எல்லா திருநிலர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக முடியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனிதமிக்க மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவராயிருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் தோழமை கொண்டு உன் திருமகன் கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். செய்தோரை
நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும் என்றாடுகிறோம். மதிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமிப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களையும் பலவீனங்களையும் பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறை அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செமரி, உலகின் பாவங்களை போக்குகிற ஆண்டவர். செமரியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர்.
பாடினே எழில்வண்ண மன்னா உன் மனக்கோலம் காண விளக்கோடு உனை தேடினே விழியிரண்டும் நீங்க நேரங்கள் நீல நான் இங்கு உளம் பாடினே மாறாயோ லட்சம் தாராயோ தஞ்சம் தாராயோ லட்சம் தாராயோ தஞ்சம் உனக்காக நான் பாடுகிறேன் உன்னெங்கில் ஒன்றாகிறேன் உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம் உணவாக வந்தால் என் நெஞ்சம் இனிதாக பாடும் கார்மேகம் காடும் மயிலாக நாடும் என் நாவில் ஆனந்த ராகம் அனைவரும் புலகாலினோம் கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை ரட்சியும் கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும் கிறிஸ்துவின் ரத்தமே என்னை தோய்த்தீரும் தேரோவிலா தீர்த்தமே என்னை பொறுப்பியும் கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட அருள் நீரை இயேசுவே என்னை தேற்றிடும் அரிய காயங்களும் என்னை வைத்திடும் பேரிந்திடா வண்ணமாய் என்றும் கட்டிடும் ஒரு சத்ருவிடம் நெஞ்சை காத்திடும் மரண வேளைகளில் என்னை கொத்திடும் பரகதியில் தெய்வம் உம்மை வாழ்த்தவே வருகவின் தன்போடு என்னை ஏவிடும் ஆமென். யுவானத்தின் திருநாட்கள் ஜூன் மாதம் 1ஆம் தேதி இன்று ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவருடைய விண்ணேற்றம் பெருவிழா. ஜூன் மாதம் 2ஆம் தேதி வருகின்ற திங்கட்கிழமை புனிதர்கள் மர்சலிஸ் பீட்டர் மறைச்சாட்சி. ஜூன் மாதம் 3ஆம் தேதி வருகின்ற செவ்வாய்க்கிழமை புனிதர்கள் சார்லஸ் லூங்குவா தோழர்களும் மறைச்சாட்சி நினைவு. ஜூன் மாதம் 4ஆம் தேதி வாரத்தின் புதன். ஜூன் மாதம் 5ஆம் தேதி வருகின்ற வியாழக்கிழமை புனித போனிபாஸ் ஆயர் மறைச்சாட்சி நிறைவு. ஜூன் மாதம் 6ஆம் தேதி வருகின்ற வெள்ளிக்கிழமை புனித நார்பெட் ஆயர். ஜூன் மாதம் 7ஆம் தேதி வாரத்தின் சனி. ஜூன் மாதம் 8ஆம் தேதி வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை பெந்தகோஸ்தே ஞாயிறு பெருவிழா. ஒட்டியல் வரவு செலவுகள் 26/1/2025 வரை கையிருப்பு 7166. மொத்த கையிருப்பு 15159. அதில் செலவிடப்பட்டது 7860. இன்று வரை கையிருப்பு 7299. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நமது ஆலயத்தில் உண்டியல் எடுக்கப்படுகிறது. மிகவும் சொற்பமாகவே வந்து கொண்டிருக்கின்றன. ஆகையால் உங்களுடைய தாராள உள்ளத்தை காட்டுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் ஒரு அறிவிப்பு. திருப்பலி முடிந்தவுடன் கோயில் வளாகத்தில் ஊர் பொதுமக்கள் அனைவரும், அன்பியல் பொறுப்பாளர்கள், அன்பியர்கள் அனைவரும் கூடுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
தொடர்ந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அன்பியங்கள் இணைந்து திருவழிபாட்டை சிறப்பிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை லூர்து மாதா அன்பியம் திருப்பலி சிறப்பிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, நாம் ஏற்கனவே அறிந்தது போல நமது பங்கு தந்தை அவர்கள் நமது மறை மாவட்ட முதன்மை குருவாக ஆயர் அவர்களால் நியமிக்கப்பட்டுள்ளார். அதற்கான பொறுப்பு கடந்த சில நாட்கள் முன்னதாக அவர் ஏற்றுள்ளார். அவரை வாழ்த்தும் விதமாக நமது ஊர் பெரியவர்கள் அவருக்கு சால்வையும் சந்தன மாலையும் அணிவித்து மகிழ்கிறார்கள். பங்கு தலங்களில் பங்கு தந்தையாக, வெளிநாடுகளில் மறைபரப்பு பணியாளராக, இந்த மறை மாவட்டத்தினுடைய திருவழிபாட்டு குழு தலைவராக, இந்நாள் வரை இளங்குறுமட அதிபராக, மறைவட்ட முதன்மை குருவாக, நம்முடைய கடவுத்தூர் பங்கு தந்தையாக தொடர்ந்து பணியாற்றி வருகின்ற நமது அருட்தந்தை இன்றைய நாட்களில் பேரருட் தந்தையாக, மறை மாவட்ட முதன்மை குருவாக நியமிக்கப்பட்டுள்ளார். அவர் நம்முடைய பங்கில் இருப்பது இந்த பங்கிற்கும் நமது ஊருக்கும் ஆசீர்வாதமாக அமைகிறது. அந்த வகையிலே இந்த ஊர் பெரியவர்கள், ஊர் பொதுமக்கள் அனைவரின் சார்பாக எங்கள் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தந்தை அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மகிழ்வுடன் இந்த இறைப்பணியை ஏற்று இறையாட்சி விழுமியங்களை தாங்கி ஏறக்குறைய எனக்கு சரியாக வருடம் தெரியவில்லை, 23 ஆண்டுகள் என்று நினைக்கின்றேன். அந்த 23 ஆண்டுகள் இவர் ஆற்றிய பணிக்கு மகுடமாக அவருக்கு ஆயர் அவர்கள் இந்த மறை மாவட்ட முதன்மை குரு என்ற பொறுப்பினை கொடுத்திருக்கின்றார். அத்தகைய பொறுப்பினை ஏற்றிருக்கின்ற தந்தை அவர்கள் இறையாட்சியின் மதிப்பீடுகளையும் திருச்சபையின் விழுமியங்களையும் தாங்குபவராக, இந்த திருச்சபையை வழிநடத்துபவராக சிறந்து விளங்க இறைவன் அவர்களுக்கு எல்லாவிதமான அருள் வரங்களையும் உடல் நலத்தையும் அருள வேண்டும் என்று இறைவனை வேண்டி மீண்டும் ஒரு முறை இந்த பங்கு பேரவையின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நமது ஆசிரியர் சகாயராஜ் அவர்களுடைய அன்பார்ந்த வார்த்தைகளுக்கும் அருமையான வாழ்த்துக்களுக்கும் என்னுடைய நன்றிகள். ஏற்கனவே ஒரு மாதத்துக்கு முன்னாடியே ஒரு முறை சால்வைதான் போட்டுங்க, இருந்தாலும் இது 2வது முறை என்று நினைக்கிறேன். கடவுளுக்கு நன்றி, எல்லாருக்கும் நன்றி, மற்றும் பெரியவர்கள் எல்லாருக்கும் நன்றி. இதை முன்னெடுத்திருக்கிற ஆசிரியருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறோம். பிரியமா, கடவுள் கொடுத்திருக்கிற பணி எதுவானாலும் அதை சரியாக செய்வதற்கு ஆற்றல் தருவார் என்கிற நம்பிக்கையில் இந்த பொறுப்பை எடுத்திருக்கிறேன். ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். எனக்காக ஜெபியுங்கள். ஆசிரியர் சொன்னது போன்று 23 ஆண்டுகள் என்னுடைய
குருத்துவ வாழ்வு 24வது ஆண்டிலே பயணம் செய்து கொண்டிருக்கிறேன். அடுத்த வருடம் ஜூபிலி. இது ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு பரிசாக நான் கருதுகிறேன். ஒரு இளம் வயது கம்பேரிட்டிவ்லி ஒரு சின்ன வயது தான் இருந்தாலும் 1000க்கு அடுத்த நிலைக்கு உயர்த்தப்பட்டிருப்பது மகிழ்ச்சி. கடவுள் கொடுத்திருக்கிற வரம். திருச்சபையிலே திரு அவையிலே பொறுப்புகள் என்பது மகிழ்ச்சிக்காக பெருமைக்காக பணிவிடை செய்வதற்காக. நான் அடிக்கடி அதை சொல்லிக்கொண்டே இருக்கின்றத தெரியும். இதிலே பதவி பெருமைக்காக அல்ல. பதவி என்பது பணிவிடை செய்வதற்காக, வேலை செய்வதற்காக தான். எனவே பேரொரு தந்தையாக உயர்த்தப்பட்டாலும் நான் உங்கள் பங்கு தந்தை தான். கவலைப்படாதீர்கள். எனக்கு இதுதான் முக்கியம், இதுதான் மையம். இதை வைத்துதான் வாழ்க்கை சுழலும். இதுதான் வாழ்க்கை சுழலும். அதெல்லாம் வரும் போகும், அதெல்லாம் வரும் போகும். இது குருத்துவம், குரு, பங்கு குரு என்பதுதான் நிஜம், நிலையானது. இன்னைக்கு நேற்று ஒருத்தர் பிசியா இருந்தாங்க, இன்னைக்கு நான் இருக்கிறேன், நாளைக்கு இன்னொருத்தர் வருவாங்க. அவ்வளவுதான். இதெல்லாம் வரும் போகும், இதெல்லாம் வரும் போகும். நிலையாக இருப்பது குருத்துவம், நிலையாக இருப்பது மனிதம். மனித மதிப்பீடுகளும் மனித மாண்புகளும் குருத்துவத்தின் மேன்மையும் தான் நிலைத்திருக்கும். குருவாக இல்லாவிட்டால் இதெல்லாம் செஞ்சிருக்கவே முடியாது. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நான் ஒரு 10-11 வருடம் வெளிநாட்டில் இருந்தேன். திருவழிபாட்டு, இறையியல், பூசை, திருச்சாதனைகளை பற்றி ஆய்வு மேற்கொண்டு முனைவர் பட்டம் பெற்று தான் நான் இங்கே வந்தேன். அதனால தான் உடனே ரெக்டராக. அந்த மாதிரி நாட்களில் அமெரிக்காவில் ஒரு நாள் நான் இருக்கும் பொழுது நினைச்சு பார்த்தேன், எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து ஒருத்தங்க வந்து இருக்கிறேன்னா இதுக்கு என்ன அடிப்படைனா குருத்துவம் தான். நான் சாமியார் ஆகணும்னா இது வாய்ப்பெல்லாம் கிடைச்சிருக்காரு என்று நான் அங்கேயே ஒருத்தர்கிட்ட சொன்னேன். நீங்களாம் ரொம்ப பேர் பெற்றவர்கள், அங்கெல்லாம் போய் சுற்றிட்டு வந்தீங்க ஒருத்தர்கிட்ட கேட்டேன். அப்போ சொன்னேன், அதில் நான் பெற்றிருக்கிற குருத்துவம் தான் முக்கியமானது. சாமியாரா இல்லாமல் இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்காரு அப்படின்னு சொன்னேன். அதனால பெற்றிருக்கிற குருத்துவம் தான் முக்கியமானது. அந்த குருத்துவ பணியும் குருத்துவ மாண்புகளும் தான் முக்கியமானது. எனவே தொடர்ந்து குருத்துவ பணியை சரியாக செய்வதற்கு கடவுள் சக்தி தர வேண்டும், ஆற்றல் தர வேண்டும், கொஞ்சம் திறமையும் தர வேண்டும் என்று நன்றாக வேண்டிக் கொள்வது. கத்திரிக்கிறவங்களாம் சொன்னாங்க, பதர் இதுக்கு மேலே கடகத்தூர் டைசஸ் சென்டரா மாறிடுச்சு, நீங்க வீச்சு ஆகிட்டீங்க, அதுதான் சென்ட்ரு, கத்திரிக்கல் ஆகிடுங்க அது அப்படின்னு சொன்னாங்க. கத்திரிக்கல் கடகத்தூர் வீச்சு இருக்கிறதுனால அது முதன்மை பந்தாக இருக்கும். நான் நான் அங்க இருக்கிற வரை அதான் மறை மாவட்டத்துடைய சென்டர் பங்கா எல்லாரும் அங்க வந்து போயிட்டு இருப்பாங்க. நான் சொன்னேன், அது கடகத்தூர் பங்குக்கும் பெருமை தான். நீங்க அங்க வந்திருக்கணும் கத்திரிக்குன்னு கேட்டாங்க. அது நான் முடிவு பண்றது இல்லை, கடவுள் முடிவு பண்றது, ஆயுள் முடிவு பண்றது அப்படின்னு சொல்லி நான் நினைச்சுக்கிட்டேன். எனவே இந்த பங்குக்கு இது ஒரு பெருமை தான். கடவுளுக்கு நன்றி சொல்வோம். இருக்கிற வரை கடவுள் கொடுத்த பணியை சரியாக செய்வதற்கு ஆற்றல் தாருங்கள். ஆகியோர் நிறைய சொன்னார். முதல்வர் குழுவி எல்லாம் இருந்தாலும் அடிப்படையில் நான் ஒரு பங்கு, உங்களுடைய பங்கு தந்தை, அதில் தான் நான் பெருமைப்படுகிறேன். அதுதான் எனக்கு பிடிக்கும், முக்கியமானது. இதெல்லாம் வரும் போகும். இதுக்கு கடவுளுக்கு நன்றி சொல்லி அதை செய்வதற்கு ஆற்றல் தாருங்கள். ஒரு கவுண்டர் மற்றும் பெரியவர்கள், உங்களுக்கு அன்றைய பொறுப்பாளர்கள், இதற்கு அருள் சொல்வதற்கு எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள். உங்களுடைய ஜபங்களையும் ஒத்துழைப்பையும் நான் அதிகமாக எதிர்பார்க்கிறேன். ஒரு சில அறிவிப்புகளை மற்றும் கருத்துக்களை மட்டும் நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டு சுருக்கமாக. முதல்ல புதிய கல்வி ஆண்டை ஆரம்பித்திருக்கிறோம். இன்று ஜூன் 1. நாளைக்கு கிளாஸ் போட்டெல்லாம் ரெடி ஆகிட்டு இருப்பாங்க. அதனால புதியதாக கல்வி ஆண்டை ஆரம்பித்திருக்கிற இந்த நாளிலே புதியதாக பள்ளிக்கூடத்துக்கு போறவங்க, ஒரு மாசம் லீவ் விட்டு பள்ளிக்கூடத்துக்கு போறவங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றிகளை கைதடுங்க. புதிய கல்வி ஆண்டு கடவுள் அருள் தர வேண்டும், ஆற்றல் தர வேண்டும். ஆவியாருடைய வல்லமையோடு நம் பிள்ளைகள் தொடர்ந்து படிக்க வேண்டும், ஒளிமையான எதிர்காலத்தில் தர வேண்டும் என்று இந்த கல்வி ஆண்டை ஆண்டவர் பாதத்தை ஒப்புக் கொடுத்து நாம் ஜெபிப்போம், வேண்டுவோம். புதிய கல்வி ஆண்டிலே நான் ஏற்கனவே அறிவித்தது போன்று கடவுளுடைய முயற்சியினால், கடவுளுடைய சக்தியினால், எங்களுடைய அயராத முயற்சியினால் இந்த வருடம் 10 மாணவர்கள் செம்மேற்கு வராங்க.
இன்னைக்கு சாயங்காலத்துக்கு கூட 10 பேர் வருவாங்க. 12th முடிச்சிருக்கிறவங்க 10 பேர் வந்து சென்னேரிக்கு வருவாங்க. இன்னைக்கு மத்தியானம் வந்து அதான் காட்டு. இன்னைக்கு சாயங்காலத்துக்கு கூட எல்லாம் வந்து சேருவாங்க. அந்த 10 பேருக்காக நீங்கள் சொல்லுகிறீர்கள். பழைய ஆட்கள் 10, புதிய ஆட்கள் 10 பேர், இந்த பழைய ஆட்கள் 8 பேர், மொத்தம் 18 பேர் அங்கே இருப்பாங்க. அவர்களாம் இன்னைக்கு அப்பப்போ பார்ப்பீங்க. அங்கே வந்து போவாங்க, அப்போ நீங்கள் பார்ப்பீங்க. அதில் 2 பேர் கொஞ்சம் வயதானவர்கள், அதனால் அவங்க இங்கே தங்க மாட்டாங்க. மொத்தம் 16 பேர் மட்டும் கடகத்தூரில் தங்கியிருப்பார்கள். நம்மோடு நமது பங்கிலே தங்கியிருப்பார்கள். இது 2 பேர் பங்கு காத்து களப்பயிற்சிக்காக அனுப்புகிறோம். இந்த 16 இளம் உள்ளங்களுக்காக மன்றாடுங்கள். அவர்கள் தான் எதிர்கால திருச்சபை, எதிர்கால கடகத்தூர் திருச்சபை, எதிர்கால தருமபுரி திருச்சபை. அவங்க தான், அவங்க எல்லாம் திருச்சபை நடத்த முடியாது, திருவை நடத்த முடியாது. எனவே அவர்களுக்காக ஜெபிக்குமாறு உங்களோடு கேட்டுக்கொள்கிறேன். நம்ம ஊர்ல இருந்து 3 சிஸ்டர் ஜூப்ளி வாங்கினாங்க. எல்லாரும் வண்டி எடுத்துட்டு போனேன். ஞாயிற்றுக்கிழமை போஸ்ட் இன்னைக்கு இங்க இருப்பாங்க வந்து ஒருத்தருக்கோம். அவங்க 3 பேருக்காக இந்த போஸ்ட் ஒப்பு கொடுக்கலாம் அப்படின்னு தான் நான் வந்ததே. இங்க யாருமே இங்க இருக்காங்க 3 பேருமே 2 பேருக்கு லீவ் போயிட்டாங்களா? அவங்க எல்லாரும் சேர்ந்து வந்தாங்கன்னா அவங்களுக்காக ஒரு நாள் போஸ்ட் வச்சா நல்லா இருக்கும். 25 ஆண்டு என்பது மிக முக்கியமான ஒரு தருணம். அவங்க யாராச்சும் ஒருத்தராச்சும் இருப்பாங்க பார்த்தா ஒருத்தர் கடைசி இருக்கு. 3 பேரும் சிஸ்டருக்கு போஸ்ட் வைக்கிறாங்க. பங்குல ஒரு நன்றி போஸ்ட் வைக்கணும்ல, அது ரொம்ப முக்கியம். பங்கு சாமியாரா நம்ம கடமை தவிர்க்கக்கூடாது. முக்கியமா பங்கு உறுப்பினர்கள், பெரியவர்கள், குடும்பத்தார் நீங்க இதை செய்யணும். இது ஒரு பெரிய ஆசீர்வாதம். 25 வருடம் ஒரு அருட்சகோதரியாக இருப்பதே இந்த காலத்துல பெரிய சேலஞ்ச் இல்லையா? நல்ல அருட்சகோதரிகளாக வாழ்வது அதை விட பெரிய சேலஞ்ச். நமக்கு பெருமை. நான் மெட்ராஸ் போனோன்னு ரெடியா இருந்தேன். உங்களுக்கு தெரியும், திடீர்னு வேலை வந்துவிட்டது. திடீர்னு 1000 2 மீட்டிங்லாம் போக முடியல. நான் அவங்களோட பேசிட்டேன். எல்லாத்தையும் நான் பேசி பார்த்து சொன்னேன். ஆனால் பங்கு திருவையாக இதை கொண்டாடுவது நல்லது. எங்களுடைய வாழ்த்துக்கு, நம்ம அனைவருடைய வாழ்த்துக்களையும் அவர்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். அவங்க வந்தாங்கன்னா பங்கு சந்தையில பார்க்க சொல்லுவோம். நன்றி. அடுத்ததாக நம்மோடு கடந்த ஆண்டுகளில் பயணம் செய்து கொண்டிருந்த அருட்சகோதரி ரமணி அவர்கள் டிரான்ஸ்பர் ஆகி வெளியே போறாங்க ஊருக்கு. மற்ற ஊருக்கு எந்த ஊர் போறீங்க சார்? பாண்டிச்சேரி போறாங்களா? அவர்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். சிஸ்டர் வாங்க. தேங்க்யூ வெரி மச். அவர்களுடைய பணிக்கு, அவருடைய வாழ்வுக்கு எங்களுடைய நன்றிகள், வாழ்த்துக்கள். செல்கிற இடங்களில் ஆண்டவர் உங்களோடு இருந்து உங்கள் பணியை, உங்கள் வாழ்விலே வெற்றியை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தேங்க்யூ சிஸ்டர். அன்பார்ந்தவர்களே, புதிய கல்வி ஆண்டை ஆரம்பித்திருக்கிறோம். புதிய ஆலயத்தில் உட்கார்ந்துருக்கிறீங்க. ஆலயம் மட்டும் புதுசா இருந்து இங்க யாரும் இல்லைன்னா நல்லா இருக்காது. 9 மணிக்கு நான் வந்தேங்க. சிஸ்டர் 2 பேர் தான் இருந்தாங்க. நான் ஒருத்தன் தான் இருந்தேன். பிரதர்ஸ் 2 பேர் வந்தாங்க. அப்புறம் வாத்தியார் இருந்தாரு, பையன் போயிட்டு வந்தார் சொல்லலாம். அதனால கோயிலுக்கு ரொம்ப முயற்சி எடுத்து பெரியவர்கள் முயற்சியினால், நம்முடைய ஒத்துழைப்பினால் அழகான ஆலயமாக இருக்கிறது. வெறும் கல்லால் செய்யப்பட்ட ஆலயத்தினால் எந்த பெருமையும் கிடையாது. இதிலே நீங்கள் எல்லாரும் வர வேண்டும், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் அனாதை விட்டுறாதீங்க. அவருக்கு பளிங்கினால மேல மாடி கட்டி நல்ல பஞ்சு மெத்தையில வச்சு அவர் அனாதை விட்டா அதுல எந்த பயனும் கிடையாது. அதனால எந்த பயனும் கிடையாது. வழக்கம் போல செவ்வாய்க்கிழமை மாலை திருப்பலியும் ஞாயிறு காலை திருப்பலியும் இருக்கும். ஏன்னா ஒரு 3 மாசமா எங்க பூசை நடக்குதே தெரியாம தடுமாறினே இருந்தீங்க. அதனால பூசலுக்காக முடிவு பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேல கண்டிப்பா தொடர்ச்சியாக எல்லாம் நடைபெறும். நீங்கள் நிறைய பேர் வரணும். நான் வெளியில பார்த்துட்டே வந்தேன். ஒருத்தர் நைட்டி போட்டு பல்லு விளக்கிட்டு இருக்கிறாங்க, ஒருத்தர் உட்காந்துட்டு இருக்கிறாங்க, ஒருத்தர் போயிட்டு இருக்கிறாங்க, ஒருத்தர் வந்துட்டு இருக்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை காலையில எழுந்துச்சு உடனே பூசைக்கு வர்றது கிறிஸ்துவம். அதான் கிறிஸ்துவம், அதான கிறிஸ்துவம். ஞாயிற்றுக்கிழமை கூட மற்ற நாள் மாதிரி இருந்தா நமக்கும் மற்றவங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு எனக்கு புரியல. நான் வழியில ஒரு 2-3 பேர் பார்த்துட்டே தான் வந்தேன். ஒரு நாள் சின்னசாமி போஸ்ட் சொல்லி வீட்டுக்கு போறான்னு இருக்கு. ஆனா 2 பேரை கூப்பிட்டு என்னென்ன பண்றாங்கன்னு பார்த்து போட்டோ எடுத்துட்டு அப்படியே அனுப்பிச்சு விட்டுருந்தேன். ஞாயிற்றுக்கிழமை காலை கிறிஸ்தவர்கள் ஆலயம் தேடி வரணும். அதுதான் மிக முக்கியமானது. இதுதான் நம்முடைய ஆதாயம். இதிலே நீங்கள் எல்லாரும் கருத்தோடு இருக்க வேண்டும் என்று பங்கு தந்தையாக
வீச்சு தந்தையாக உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இது ரொம்ப முக்கியமானது. இது எல்லாருக்கும் இது ஆசீர்வாதத்தை கொடுக்கும். எனவே மறுபடியும் வழக்கம் போல அன்பியங்கள் செயல்பட வேண்டும். அன்பிய பொறுப்பாளர்கள் நீங்கள் இங்கே இருக்கிறீர்கள். முதல் வாரம் லூர்து மாத அன்பியம், 2வது வாரம் வேளாங்கண்ணி அன்பியம், 3வது வாரம் சூசேப்பர் அன்பியம், 4வது வாரம் அன்னை தெரசா அன்பியம். எல்லா அன்பியங்களும் புதன்கிழமை தானே, எல்லா அன்பியங்களும் புதன்கிழமை மாலை 6 மணிக்கு கூட்டம் நடைபெற வேண்டும். கூட்டம் நடைபெறுகிற இடத்தை எனக்கோ இல்லை நமது உதவி பங்கு தந்தைக்கோ தெரியப்படுத்திட்டு நாங்கள் யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக வருவோம். கூட்டம் மறுபடியும் நடக்க வேண்டும். ஒரு மாசத்துக்கு ஒரு 1/2 மணி நேரம் அந்த அன்பிய கூட்டம் கண்டிப்பாக நடக்கணும். அதில் எல்லாரும் அன்பிய பொறுப்பாளர்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கிறேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். கடவுள் இந்த கல்வி ஆண்டு முழுவதும் நம்மோடு இருந்து வழிநடத்த வேண்டும் என்று மன்றாடுங்கள். மீண்டும் அனைவருக்கும் நன்றாக நன்றி. எழுந்து நின்று ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். என்றென்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, இவ்வுலகில் இருக்கும் நாங்கள் விண்ணக மறை நிகழ்வுகளை கொண்டாட அருளுகின்றீர். எங்கள் இயல்பும் மோடி இணைக்கப்பட்டுள்ள இடத்துக்கு எமது கிறிஸ்துவ பற்றன்பு எம்மை இட்டு செல்ல அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களுக்கு ஆசீர் வழங்குவாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் இறை அமைதியிலும் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. ரெண்டு கருத்துக்கள். முதல்ல பிள்ளைகளுக்கு மறைக்கல்வி பிரதர்ஸ் வந்திருக்காங்க, சிஸ்டர் இருக்காங்க. தயவு செய்து மறைக்கல்விக்கு இங்கு இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். வழக்கம் போல செவ்வாய்க்கிழமை மாலை மரியாயின் சேனை நடைபெற வேண்டும். மரியாயின் சேனை பொறுப்பாளர்கள் அங்கத்தினர்கள் இந்த 2-3 மாசம் கேப் விட்டோடனே மரியாயின் சேனையில் கேன்சல் பண்ணி நினைச்சுக்காதீங்க. மறுபடியும் அதற்கு உயிர் கொடுக்க வேண்டும். செவ்வாய்க்கிழமை திருப்பலி முடிந்தவர்களே மரியாயின் சேனை நடக்கும். பிறகு இந்த பிள்ளைகளுக்கு கேட்டேசம் 1ஆம் வகுப்பிலிருந்து 10ஆம் வகுப்பு வரை படிக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும், பசங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் கட்டாயம் கேட்டேசம் வாசிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. தூய்மையும் ஆட்சியின் மேன்மை வார்த்தையின் உண்மையும் கொள்ளை கொண்டதே, என்னை கொள்ளை கொண்டதே. கன்னிமையின் தூய்மையும் ஆட்சியும் மேன்மை வார்த்தையின் உண்மையும் கொள்ளை கொண்டதே, என்னை கொள்ளை கொண்டதே. இயேசுவின் தாசனா என்னை வாழ வைத்ததே, இயேசுவின் தாசனா என்னை வாழ வைத்ததே.
என் கருத்துக்காகவும் ஆயரின் கருத்துக்காகவும் பங்கு தந்தையின் கருத்துக்காகவும் பங்கு மக்களின் கருத்துக்காக வேண்டி ஜெபிப்போம். ஆக விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே முது தூயதென போற்ற பெருக மத ஆட்சி வருக முது திருவிழா விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. அருளிருந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மாட்சிமை உண்டாவதாக. இயேசுவின் திரு இருதயமே, இயேசுவின் மாசற்ற திரு இருதயமே, குழந்தை இயேசுவே, சூசியப்பரே, புனித அந்தோனியாரே, இடைவிடாத சகாய அன்னையே, புனித ஆரோக்கிய அன்னையே, புனித அடைக்கல அன்னையே, ஸ்துதிக்குரிய பரிசுத்த கருணைக்கு ஆராதனை எத்திசையும் புரிவோம். ஆராதனை எத்திசையும் புரிவோம். தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமென். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, மரியே வாழ்க.